வெல்கம் டு இணைந்த கையில் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் பற்றி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் என்பது செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார். ஸோ தானாக துவங்கக்கூடிய மோட்டார் அப்படிங்கிறது மெயினான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன் தானாக துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 3 ஃபேஸ் இருக்கு. ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுத்த உடனே அது தானாக துவங்கிடும். எந்த விதமான எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? 3 ஃபேஸ் இருக்குது. அதை சப்ளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முறையை எப்படி கொடுக்கணும்னா, மெயின் பாக்ஸ் அண்ட் தென் ஸ்டார்டர் அண்ட் தென் மோட்டார். சரிங்களா? மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டர் மூலியமா ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்டார்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண பயன்படுதுன்னு சொல்றோம். ஒரு ப்ரொடக்டிவ் வைஸ் ஸ்டார்ட் பண்ணி மோட்டார் ஆட்டோமே ஸ்டார்ட் ஆயிடும், தானா தூங்கிடும். சரிங்களா? மோட்டார் செல்ஃப் மோட்டார் செல்ஃப் ஸ்டார்டிங் வீட மெயினான விஷயமா சொல்லிடுறோம். இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னென்ன பாகம் இருக்கணும், ஸ்டேட்டார் இருக்கும், ரோட்டார் இருக்கும். ஸ்டேட்டார் வந்து ரொட்டேட்டிங் ஸ்டேபிள் பார்ட், ஸ்டேட்டார் என்பது ஸ்டேஷனரி பார்ட் ஸ்டேபிளா இருக்கும். ரோட்டார் என்பது ரொட்டேட்டிங் பார்ட், சுழலக்கூடிய பகுதி. இந்த ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடையில பாத்தீங்கன்னா சட்டன் ஏர் கேப் மெயின்டைன் ஆகும். ஸ்டேட்டார் தான் சப்ளை கொடுப்போம், ரோட்டார் கொடுக்க மாட்டோம். ஸ்டேட்டார் கொடுக்கக்கூடிய சப்ளை ஆனது அதுக்கு இடையில இருக்க ஏர் கேப் மூலியமாக இன்டியூஸ் இஎம்எஃப் உருவாக்கப்பட்டு ரோட்டார் கடத்தப்படுகிறது. சரிங்களா? அப்படி ரோட்டார் கடத்தப்படும் போது ரோட்டார் சுத்த ஆரம்பிக்குது. ஸ்டேட்டார் தான் சப்ளை கொடுக்குறோம், ரோட்டார் சுத்துது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்டியூஸ் இஎம்எஃப், அது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையானது ரோட்டார் கடத்தப்படும் போது ரோட்டார் தானாக துவங்க ஆரம்பிக்கிறது. சரிங்களா? சுழல ஆரம்பிக்கிறது. இந்த ரோட்டாரானது சாஃப்டோட சேர்ந்து கப்பல் ஆயிருக்கும். அப்போ அந்த ரோட்டாரோட ஸ்பீடை வச்சுதான் மோட்டாரோட ஸ்பீடு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்றோம். அது நாங்க அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். சரிங்களா? இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து ஸ்டேட்டாருக்கும் டேட்டுக்கு இடையில இன்டியூஸ் இஎம்எஃப் உருவாகுது. இதுல பாத்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் சப்ளை ஸ்டேட்டார் தான் கொடுக்குறோம், ரோட்டார் கொடுக்கல. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டேட்டார் கூட த்ரீ ஃபேஸ் சப்ளை ஆனது இன்டியூஸ் செய்யப்பட்டு ரோட்டார் கடத்தப்படும் போது ரோட்டார் வந்து சுழல ஆரம்பிக்கிறது. ரைட்டுங்களா? ரைட். இதோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரோட்டாருடைய ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிங்கரஸ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 பி நம்பர் ஆஃப் போல்ஸ். இது நம்பர் ஆஃப் போல்ஸ், பிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ், எஃப்ங்கிறது சப்ளை ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? நம்பர் ஆஃப் போல்ஸ், எஃப்ங்கிறது சப்ளை ஃப்ரீக்வன்சி. இந்த சப்ளை ஃப்ரீக்வன்சிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும், அது வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சப்ளை ஃப்ரீக்வன்சின் ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்ளை ஃப்ரீக்வன்சி அது ஹெர்ட்ஸில் சொல்லப்படுகிறது. சரிங்களா? பிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ். இரண்டை பொறுத்து தான் ஸ்பீடானது டிட்டர்மைன் செய்யப்படுகிறது. த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த மட்டும் ஸ்பீடானது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் போல்ஸை பொறுத்து இருக்கும். அது எப்படின்னா, நம்பர் ஆஃப் போல்ஸ்ங்கிறது டிசைன் பண்ணும்போது நம்ம அந்த மோட்டாரை டிசைன் பண்ணாங்களே, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எவ்வளவு நம்பர் ஆஃப் போல்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணிருக்கோம், அதை பொறுத்து தான் இருக்கணும். அதுக்கு பிறகு நம்பர் ஆஃப் போல்ஸ்ல மாற்றம் மிக வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரிங்களா? ஒரு மோட்டாரோட வேகம் என்பது நம்பர் ஆஃப் போல்ஸை பொறுத்து இருக்குது. இந்த த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிறது தானா துவங்கக்கூடியது. இது வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார். சரிங்களா? செல்ஃப் ஸ்டார்டிங், தானாக துவங்கக்கூடிய ஒன்று, செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார். செல்ஃப் ஸ்டார்டிங் எப்படி விடுனா, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுது. ரொட்டேட்டிங் சுழலும் காந்த மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது த்ரீ ஃபேஸ் இருக்கறனால இங்க வந்து சுழலும் காந்த மண்டலம் உருவாகிறது. ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் உருவாகனாலதான் இது வந்து தானா தூங்குது. இதுக்கு சப்ளை கொடுக்கும்போது ஒரு மெயின் பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? மெயின் பாக்ஸ்னா டிபிஐசி, த்ரீ ஃபேஸ் மெயின் பாக்ஸ், டிபிஐசி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டிபிஐசி, ட்ரிபிள் போல் அயன் கிளாட் சுவிட்ச். இது வந்து ஸ்டார்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸ்டார்டர் தென் மோட்டார். சரிங்களா? இப்படிதான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கப்பட வேண்டும். த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் நேரடியாக த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுக்கப்படக்கூடாது. த்ரீ ஃபேஸ் டிபிஐசில இருந்து ஸ்டார்டர்ல இருந்து மோட்டாருக்கு சப்ளை கொடுக்கும். மோட்டாரை ஸ்டார்ட் பண்ண பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்டர் என்பது டிபெண்ட்ஸ் ஆன் த ரேட்டிங் ஆஃப் த மோட்டார். த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி தான் மோட்டார் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? அதில் 4 டைப் ஆஃப் ஸ்டார்ட் இருக்கு. அது போன வீடியோலயே என்ன டைப் ஆஃப் ஸ்டார்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ரைட். சரி, அடுத்தது த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் லோடை பொறுத்து, அதாவது மோட்டாருடைய வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு சொல்லுவோம். மோட்டாருடைய வேகத்தை என், இது என் ஆர்பிஎம், ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவோம். மோட்டாருடைய எவ்வளவு வேகம் சுத்துது அப்படிங்கிறத இந்த சாஃப்ட்ல டேக்கோமீட்டர் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும் மோட்டார் எவ்வளவு வேகத்துல சுத்துது அப்படின்னு லெபார்டரியில எக்ஸ்பிளைன் செய்யும்போது
பார்த்திருப்போம். என்கிறது RPM ரெவல்யூஷன் பர் மினிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோட்டாரோட வேகமானது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா லோடை பொறுத்து, அதுல கனெக்ட் பண்ணக்கூடிய கப்பல் பண்ணக்கூடிய லோடை பொறுத்து மாறும். சரிங்களா? லோடு அதிகரிக்கும் பொழுது ஸ்பீடானது குறையும். லோடு அதிகரிக்கும் போது ஸ்பீடானது குறையும். லோடு குறையும் பொழுது லோடு அதிகரிக்கும் போது ஸ்பீடு குறையும். லோடு குறையும் போது ஸ்பீடு அதிகரிக்கும். இது 3 phase இண்டக்ஷன் மோட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். சரி, 3 phase இண்டக்ஷன் மோட்டர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஜெனரலா எல்லா மோட்டர்லுமே மோட்டார் கனெக்ட் பண்ணக்கூடிய லோடு அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்பீடானது குறைய ஆரம்பிக்கும். அது ஈவன் சிங்கிள் phase இண்டக்ஷன் மோட்டார் இருந்தாலும் சரி, 3 phase இண்டக்ஷன் மோட்டார் இருந்தாலும் சரி, இது வந்து டிசி மோட்டார் இருந்தாலும் சரி. சரிங்களா? அது வந்து லோடுன்னு வரும்பொழுது அதிகரிக்குன்னா ஸ்பீடு வந்து குறையதான் செய்யும். சரிங்களா? ரைட். சரி, இந்த மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்ல நம்ம பார்ப்போம். 3 phase இண்டக்ஷனோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டேட்டார் ரோட்டார் அப்படின்னு சொன்னோம். ஸ்டேட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் சேம், அதாவது ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் மாறாது. ஸ்டேட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் சேம் தான் எல்லா வகையான மோட்டார். ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த மட்டும், ரோட்டாரோட அமைப்பை பொறுத்த மட்டும் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம்? ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், ஸ்குரல் கேஜ் இது இண்டக்ஷன். இந்த இண்டக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபல் தான் இயங்குது. அதனாலதான் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு பேரு, ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லுவோம். ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் இது எதை பொறுத்து அப்படின்னா ரோட்டாரோட அமைப்பை பொறுத்து. ஸ்டேட்டார் ரெண்டுலையும் சேம் தான், ஸ்டேட்டார் வந்து சேம் தான். ரோட்டாரோட அமைப்பை பொறுத்து, ரோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதனுடைய டயா வந்து அதிகமாக இருக்கும், இது அகலம் குறைவாக இருக்கும். டயா அதிகம், டயா சொல்றோம் இல்லைங்களா? அந்த மோட்டாரோட எண்ட் வியூ அது வந்து எண்ட் வியூல பார்த்தா தெரியும். இந்த ரோட்டார் சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து டயா, ரோட்டாருடைய டயா அதிகமாக இருக்கும். அந்த மோட்டாருடைய லென்த்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த லென்த் வந்து குறைவாக இருக்கும். சரிங்களா? மொத்தத்தில் சைஸ் வந்து பெருசா இருக்கும் ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிறது. ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் என்பது ரோட்டாருடைய டயா வந்து குறைவாக இருக்கும், லென்த் வந்து அதிகமாக இருக்கும். லென்த் அதிகமா இருக்கும், டயா குறைவா இருக்கும். டயா குறைவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஸ்பீட் அதிகமா தேவைப்படக்கூடிய, அதாவது அந்த மோட்டார், இந்த ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாருடைய வேகமானது அதிகமாக இருக்கும், எண்ணு வந்து அதிகமா இருக்கும். ஸ்லிப் ரிங் ஏன்னா டயா குறைவா இருக்குல்ல. எப்பொழுதுமே நம்ம ஜெனரலா என்ன சொல்லுவோம், ஒரு வெஹிக்கிள் அல்லது ஒரு ஏதோ ஒரு சம்வாட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன், ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது எப்ப வந்து வேகமா சுத்தும் அப்படின்னு சொல்லும் போது டயாவை பேஸ் பண்ணி வரும்போது டயா வந்து குறைவா இருக்கும்போது வேகமாக சுழலும். டயா அதிகம் அப்படின்னா அதோட வேகமாக சுழல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால அது வந்து குறைவான வேகத்துல சுத்தும். டயா அதிகமா இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து குறைவாக சுத்தும். ஸோ 3 phase இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த மட்டும் ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கும் பொழுது ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டார் வச்சு பிரிக்கல. ஸ்டேட்டார் வந்து சேம் தான் ரெண்டு டைப் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டர்லையும். இது எதை சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மோட்டாருடைய அவுட்புட் ஆனது ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ண இண்டஸ்ட்ரியல் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்றதுக்காக பயன்படுது. வெறுமனே மோட்டாரை வந்து நம்ம லெபார்டரிஸ்ல செக் பண்ணி பார்ப்போம். மோட்டார் கனெக்ட் பண்ணி பார்த்து அதுல லோட் கரண்ட் எவ்வளவு எடுத்துக்குது, ஸ்பீடு எவ்வளவு எடுத்துக்குது, அதை பேஸ் பண்ணி எஃபிஷியன்சி எவ்வளவு, ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவோம் நம்ம. அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 phase இண்டக்ஷன் மோட்டார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, லோடு கேட்டசிஸ் எப்படி, நோ லோடு கேட்டசிஸ் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸா பண்ணும். அது விஷயம் வேற. பட் அதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இண்டஸ்ட்ரியல் சைடு அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம். வெறுமனே மோட்டார் ரன் பண்ணி பார்க்கல பிரயோஜனம் கிடையாது. அந்த மோட்டார் அவுட்புட் எடுத்து ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணும். அந்த மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு அதோடைய அவுட்புட் ஆனது பயன்பட வேண்டும். சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ண அந்த மெஷினோட வேகம் அதிகமா இருக்கணும், அதிகமான வேகத்தில் சுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான வேகம், அதாவது ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் சுத்தக்கூடிய வேகத்தை விட குறைவான வேகம்னு சொல்லலாம். நார்மலான வேகம் ரொம்ப குறைச்சல் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அது அதை விட சற்று குறைவான வேகத்தில் சுழலக்கூடிய இயந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரையே சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் வெயிட்டும் அதோடைய சைஸும் சற்று அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ரைட். இந்த வீடியோல நம்ம வந்து 3 phase இண்டக்ஷன் மோட்டரை பத்தி ஒரு டெமோ வீடியோ பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோ இன்னொரு டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.